Hello பசங்களா, நான் உங்கள் ஸ்ருதி மேம். அண்ட் இன்றைக்கி நம்ம லோக்கோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் ஜுவாலஜியிலேருந்து ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். இது ஹியூமன் ஃபிசியாலஜியில் இருக்கிறதுனால இந்த ஒரு என்டையர் ஹியூமன் ஃபிசியாலஜிங்கிறது முக்கியமான ஒரு யூனிட்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அந்த ஒரு சாப்டரை நம்ம ஃபுல்லாக ஒன் ஷார்ட்டில் ரிவைஸ் பண்ண போகிறோம் பசங்களா. நம்மளோட GIB 26th அன்னைக்கு நடக்க போகுது. ஸோ அதனால் இந்த தடவை இந்த GIB எக்ஸாம் நாட் ஜஸ்ட் நம்மளோட கேம்பஸான கோயம்புத்தூர், திருநெல்வேலி அண்ட் திருச்சி, பட் இந்த தடவை மதுரையிலையும் சேர்ந்து நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பை யூட்டிலைஸ் பண்ணி எல்லாரும் இந்த எக்ஸாம் எழுதுங்க. ஓகே, அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, பிகாஸ் என்டையர் வருஷம் உங்களோட வி கோயிங் டு பி தேர் ஃபார் யோர் நீட் ப்ரிப்பரேஷன். ஓகே, அண்ட் இப்போ ஆரம்பிச்சும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 6 மாதத்தில் கம்ப்ளீட்டாக உங்கள் ப்ரிப்பரேஷனை முடித்து நீங்கள் நீட்டுக்கு தயாராகலாம் பசங்களா. ஸோ அதுக்காக வேண்டிதான் நம்மளோட ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். ஸோ இந்த ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் ஆன்லைன் ப்ரோக்ராம் வெறும் 8500 ரூபாய். அண்ட் நீங்கள் ஒரு வேளை எனக்கு ஆன்லைனில் படிக்கிறது கஷ்டம்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்காகவே டேப் அண்ட் மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதோடு சேர்ந்தும் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே ப்ரோக்ராம் நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸான கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெறும் 29,500 மெட்டீரியல்ஸோடு சேர்ந்து உங்களுக்கு முடிச்சிடும் பசங்களா. ஸோ அதனால் நெக்ஸ்ட் 6 months நீங்கள் அப்படியே ஜீரோலேருந்து ஹீரோ ஆகிறதுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு இது. கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க. ஓகே, நம்ம GIBக்கான கிளாஸஸ் நம்ம சேனலில் டெய்லி நடந்துகிட்ருக்கு. இதுதான் நம்ம டைம் டேபிள். ஸோ இந்த ஒரு டைம் டேபிளை நீங்கள் ஃபாலோ பண்ணி பக்காவாக டெய்லி கிளாஸஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் GIBக்கு செம்மையாக ப்ரிப்பேர் ஆகிடலாம். அண்ட் இந்த ஒரு GIB எழுதுறதுனால உங்களுக்கு நீட்கான ஒரு இவாலுவேஷனும் ஒரு அனாலிசிஸும் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பசங்களா, நான் இந்த ஒரு சாப்டர் லோக்கோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி, மீடியம் அண்ட் ஹார்ட் டாபிக்ஸ் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, ஈஸி டாப்பிக்கில் நமக்கு மூவ்மெண்ட் எல்லாம் என்னென்ன டைப்பில் இருக்குது, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மசில்ஸ் என்னென்ன, அண்ட் டிஸார்டர்ஸ், இந்த மஸ்குலர் அண்ட் ஸ்கெலிட்டல் சிஸ்டமில் இருக்கிற டிஸார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ், ரொம்ப ஈஸியான கேட்டகரியில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவ்மெண்ட்டுங்கிறது எனி கைண்ட் ஆஃப் அசைவு. ஓகே, அதுதான் நம்ம மூவ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, அந்த அசைவு நமக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம லோக்கோமோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா விதமான அசைவும் லோக்கோமோஷன் கிடையாது. லோக்கோமோஷனுங்கிறது ஒரு விதமான ஒரு மூவ்மெண்ட், ஒரு விதமான ஒரு அசைவு. ஸோ இந்த ஒரு 3 கேட்டகரி ஆஃப் மூவ்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அமீபாய்ட் மூவ்மெண்ட். ஸோ அமீபா மாதிரி நம்ம சூடோபோடியாவை ரிலீஸ் பண்ணி அதிலிருந்து இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டிஜென்ஸை ஃபேகோசைட்டோசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே அமீபாய்ட் மூவ்மெண்ட்டில் வரும். நான் சீலியலி அண்ட் ஃப்ளாஜெல்லார் மூவ்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சீலியா ஆர் ஃப்ளாஜெல்லா அப்படிங்கிற சின்ன சின்ன எக்ஸ்டென்ஷன் செல்ஸோடு இருக்கிறப்ப நமக்கு இந்த ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல எக்கை மூவ் பண்ணுறதுக்கு அல்லது அந்த மாதிரி இல்லை எனி கைண்ட் ஆஃப் ஸ்பெர்ம் மூவ்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி சீலியா அண்ட் ஃப்ளாஜெல்லா மாதிரியான எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் ஆகும். நான் இது இல்லாமல் மஸ்குலர் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட லிம்ஸ், ஜாஸ், டங் எல்லாமே நம்ம மசில்ஸை வச்சு மூவ் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ப்ரீதிங், டைஜஷன் எல்லாமே அந்த மசில்ஸை பேஸ் பண்ணி இருக்குங்கிறப்ப அதை நம்ம மஸ்குலார் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மஸ்குலார் மூவ்மெண்ட்டுக்கு மசில்ஸ் மட்டும் கிடையாது, நம்மளோட வாட் எவர் ஸ்கெலிட்டன் போன்ஸ் இருக்கோ அது அலாங் வித் தட் நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே ஒத்துழைச்சாதான் நம்மளால் இந்த மஸ்குலர் மூவ்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஒரு அமீபாய்டு மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது இது மேஜராக ஃபேகோசைட்டோசிஸ் அண்ட் நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். மேஜர்லி ஃபார் ஃபேகோசைட்டோசிஸ். நான் சீலியா அண்ட் ஃப்ளாஜெல்லா. ஓகே, சீலியா அண்ட் ஃப்ளாஜெல்லா இஸ் த சீலியா ஆர் ஃப்ளாஜெல்லார் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ஃப்ளாஜெல்லார் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஸ் பிகாஸ் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ ஸ்பெர்ம்ஸ் மூவ் ஆகுது. ஓகே, நம்ம ஸ்பஞ்சஸில் வாட்டர் கரண்ட்ஸ் மூவ் ஆகுது. அதே மாதிரி ப்ரோட்டீஸ்டாவில் நடக்கிற லோக்கோமோஷன் இது எல்லாமே அந்த வகையில் தான் வரும். ஸோ மஸ்குலர் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த சாப்டரில் லோக்கோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட்னு சொல்லும்போது இந்த மசில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேட்டகரி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மீசோடர்மலான ஒரு ஆர்கன் தான் இந்த ஒரு மசில்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஜெர்ம் லேயர்ஸில் 3 லேயர்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதில் மீசோடர்ம்லேருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு இது அண்ட் இட் மேக்ஸ் அப் ஆல்மோஸ்ட் 40 to 50% ஆஃப் நம்மளோட என்டையர் அடல்ட் பாடி. ஓகே, ஸோ நம்ம என்டையர் அடல்ட் பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40-50% வெயிட் இதுதான். ஸோ இதனால் எக்ஸைட் ஆக முடியும், கான்ட்ராக்ட் ஆக முடியும், எக்ஸ்டெண்ட் ஆக முடியும், இல்லை
எலாஸ்டிசிட்டி, அதாவது ஒரு தடவை எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நாட் தட் அது உடனே வந்து திரும்பி வர முடியாது அப்படிங்கிறது இல்லை. இட் வில் கோ பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் form. Okay, so now coming to the muscle classification by location, appearance and regulation. நம்ம என்ன மாதிரி இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வந்து skeletal muscle. skeletal muscle அப்படின்னா என்ன? இது வந்து நம்ம skeletal சிஸ்டமோட அசோசியேட்டடாக இருக்கும். நான் இதில் லைட் அண்ட் டார்க் பேண்ட்ஸ் அப்பியரன்ஸ் இருக்கிறதுனால இது நம்ம ஸ்ட்ரைட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது நாம் போன்ஸை மூவ் பண்ணும்போது நகர்ற மசில்ஸ் அப்படிங்கிறதுனால வாலண்டரி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மசில்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாஸ்டர் சேஞ்சஸ், நம்மளாக பண்ணுறது, எழுதுறது, பேசுறது, உட்கார்றது, நிற்கிறது, இது எல்லாமே வந்து இந்த ஒரு மூவ்மெண்ட்டில் வரும். சரியா பசங்களா? தென் கம்மிங் டு விசரல் மசில். ஓகே, ஃபவுண்ட் இன் த இன்னர் வால்ஸ், நம்மளோட ஹாலோ ஆர்கன்ஸோட உள்ளே இருக்கிற ஒரு செட் ஆஃப் மசில்ஸ் இது. அண்ட் இந்த ஒரு மசில்ஸில் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரையேஷன்ஸும் கிடையாது. ஸோ ஸ்மூத் மசில் ஆர் நான் ஸ்ட்ரையேட்டட் மசில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் இது வந்து நம்மளோட வாலண்டரி கண்ட்ரோலில் கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ இன்வாலண்டரியான ஒரு செட் ஆஃப் மசில்ஸ். ஓகே, நான் இது வந்து ஃபுட்டு டைஜஸ்டிவ் ட்ராக்டில் நகர்த்துறது, கெமீட்ஸை ஜெனடிக் ட்ராக்டில் நடக்கிறது, இது எல்லாமே நம்மளோட கண்ட்ரோலில் கிடையாதுங்கிறதுனால இது எல்லாமே விசரல் மசில்ஸில், ஸ்மூத் மசில்ஸில் வரும். ஓகே, தென் கார்டியாக் மசில்ங்கிறது எக்ஸ்க்ளூசிவ்லி நம்மளோட ஹார்ட்டில் மட்டுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மசில். ஓகே, நான் இந்த ஹார்ட் மசில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரான்ச்சிங் பேட்டர்ன் ஒருத்தரோட அசோசியேட்டடாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஹார்ட் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆரிக்கிள்ஸில் நம்ம கான்ட்ராக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல தானே நமக்கு வந்து ஒரு சிக்னல் ஸ்டார்ட் ஆகும். பட் அந்த சிக்னலை பிக்கப் பண்ணி மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்டையர் ஆரிக்கிளுக்கு வந்து என்னோடய சிக்னல் பாஸ் ஆன் ஆச்சு அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒரே யூனிட்டாக எனக்கு கான்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ தான் என்னுடைய கம்ப்ளீட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த மசில் வில் டேக் பிளேஸ். ஸோ இந்த ஒரு சிக்னல்ஸ் ஈஸியாக ஒருத்தருக்குள்ளே கம்யூனிகேட் ஆகி அவங்க கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக வேண்டி நமக்கு ஒரு சில பிரான்ச்சிங் பேட்டர்ன் இருக்குது. அண்ட் மைக்ரோஸ்கோப்பிக்காக பார்க்கும்போது இவங்களுக்கும் அந்த ஒரு ஸ்ட்ரைட்டடான அப்பியரன்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஸ்ட்ரைட்டடாக இருந்தால் கூட இவங்க வாலண்டரியான்னு கேட்டால் கிடையாது, அவங்க இன்வாலண்டரியான மசில்ஸ். பட் இங்கே நர்வஸ் சிஸ்டம் வந்து டைரெக்டாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணாது. மசில்ஸ் வந்து தே ஹாவ் தேர் ஓன் ரெகுலேஷன் டு கண்டக்ட் தியர் எலக்ட்ரிக் இம்பல்ஸ். ஓகே, now coming to disorders of the muscular and skeletal system பசங்களா, first disorder we have is the myasthenia gravis. okay, so இந்த myasthenia gravis அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா is an autoimmune ஆன disorder. okay, so இந்த ஒரு autoimmune ஆன disorder வந்து நம்ம எங்கே வந்து நியூரான்ஸ் வந்து மசிலோட கம்யூனிகேட் பண்ணுமோ அந்த ஒரு நியூரோமஸ்குலர் ஜங்ஷனை வந்து இந்த செல்ஸ் போய் அட்டாக் பண்ணும். ஸோ அட்டாக் பண்ணுறதுனால என்ன ஆகும்? இவென்ச்சுவலாக வந்து cells will be gone. அப்போ அந்த நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் இஸ் கான். அப்போ நர்வஸ் சிஸ்டம் கொடுக்குற ஒரு சிக்னலை இந்த மசில்னால் கேப்சர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ திஸ் வில் காஸ் மசில் வீக்னிங் அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் பெராலிசிஸ். ஓகே, தட் இஸ் myasthenia gravis. நான் இன்னொன்று வந்து மஸ்குலர் டிஸ்ட்ராஃபிங்கிறது ஒரு ஜெனட்டிக்கான டிஸார்டர் விச் வில் காஸ் ஒரு டீஜெனரேஷன் ஆஃப் skeletal மசில்ஸ் வந்து ப்ரோக்ரெசிவாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி. ஸோ myasthenia gravisங்கிறது ஆட்டோஇம்யூன் டிஸார்டர், மஸ்குலர் டிஸ்ட்ராஃபிங்கிறது ஜெனட்டிக் டிஸார்டர். ஸோ எதுங்கிற கொஸ்டின் வந்து காமனாக வந்து நீட்டில் கேட்கக்கூடியது. ஓகே, தென் டெட்டனி அப்படிங்கிறது ஒருவேளை கால்சியம் லெவல்ஸ் நம்ம பாடியில் ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது ஒரு மாதிரி வைல்டான மசில் ஸ்பாசம்ஸ் வரும், ரேப்பிடான ஸ்பாசம்ஸ் வரும். அதுதான் நம்ம டெட்டனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரோல் ஆஃப் கால்சியம் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ ஸ்லைடிங் தியரி, ஃபிலமெண்ட் தியரியோ இல்லை மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் சொல்லி கொடுக்கும்போதோ இன்னும் பெட்டராக உங்களுக்கு புரியும். கிளியர் பசங்களா? ஸோ இதெல்லாம் தான் the different kinds of muscular and skeletal disorders that are there. Now more சிம்பிளான disorders, யூஸ்வலாக நம்ம பாப்புலேஷனில் பார்க்கக்கூடிய disorders வந்து பார்த்திங்கன்னா firstly we have arthritis. ஸோ arthritis அப்படின்னா joints எல்லாம் வீங்கிடும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, the next disorder is ஆஸ்டியோபராசிஸ். ஸோ ஆஸ்டியோபராசிஸில் என்ன நடக்குது அப்படின்னா போன் மாஸ் குறையிறதுனால நமக்கு ஃப்ராக்சருக்கான ரிஸ்க் ஜாஸ்தி ஆகுது. ஸோ த போன்ஸ் பிகம் வெரி வெரி வீக். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் வி கால் as osteoporosis which is more often age related. okay, and also
after menopause most women face this, so அதனால kind of ஒரு estrogen levelனாலையும் இது வந்து சேஞ்ச் ஆகலாம். ஓகே, then we have gout அப்படிங்கிறது வந்து யூரிக் ஆசிட் வந்து ஜாயிண்ட்ஸில் அக்யூமுலேட் ஆகிறதுனால வரக்கூடிய ஒரு விதமான இன்ஃப்ளமேஷன். ஓகே, ஸோ myasthenia gravis, muscular dystrophy, tetany, arthritis, osteoporosis and gout தான் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான டிசீசஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் a representation of all your diseases பசங்களா, மறக்காமல் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே ஈஸி டாபிக்ஸில் வந்துடும். நான் மீடியம் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டம், அதில் என்னெல்லாம் இருக்குது, ஜாயிண்ட்ஸ், இது எல்லாமே ஒரு மீடியம் டாப்பிக்கில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ நம்ம GIB 26 நடக்குது பசங்களா. ஸோ மறக்காமல் எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் சீக்கிரமே க்ளோஸ் ஆகிடும். ஸோ மறக்காமல் சீக்கிரமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நத்திங் பட் அ ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் போன்ஸ். ஓகே, ஒரு சில கார்டிலேஜஸ் அண்ட் இசென்ஷியலான மூவ்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு சிஸ்டம் தான் இந்த ஒரு ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற போன் வந்து ஸ்பெஷலைஸ்டான ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. இதில் ஹார்டான ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. எதனால் அப்படின்னா கால்சியம் சால்ட்ஸோட ஒரு டெபாசிஷனால். அண்ட் கார்டிலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரேட்டன் சால்ட்ஸோட டெபாசிஷன் இருக்கும். ஸோ அதனால் தே ஆர் ப்ளையபிள், அதாவது வளைய முடியும் அவங்களால. ஓகே, நான் when you look at the ஹியூமனோட சிஸ்டம், ஸ்கெலிட்டல் சிஸ்டம், நம்மள்ட்ட 206 போன்ஸ் இருக்குது அண்ட் ஒரு சில கார்டிலேஜஸ் இருக்குது. ஸோ இந்த 206 போன்ஸை மேம் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சிம்பிள் பசங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்லி இஃப் யூ சி நம்ம ஆக்சியல் ஸ்கெலிட்டனான மெயின் ஆக்சிஸ், அதாவது நம்மளோட ஸ்கல், நம்மளோட வெர்டிபிள் காலம் அண்ட் நம்மளோட ரிப் கேஜில் வந்து தெர் ஆர் 80 போன்ஸ் தட் ஆர் ப்ரெசென்ட். தென் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் வந்து இஸ் நத்திங் வந்து லிம்ஸ் அண்ட் அந்த லிம்ஸை நம்ம சென்டரோட அட்டாச் பண்ணக்கூடிய இந்த கர்டில்ஸ். ஸோ இந்த ரெண்டு வந்து இருக்குது. நான் when we look at the axial skeleton, ஃபஸ்ட்டு ஸ்கல்லில் வந்து 22 போன்ஸ் இருக்குது. ஸோ 22 போன்ஸில் வந்து 8 போன்ஸ் வந்து நம்மளோட ஸ்கல், கிரேனியம், பிரெயின் பாக்ஸ் ஃபார்ம் பண்ணுற ஃபியூஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து 8 போன்ஸ் இருக்குது. ப்ளஸ் நம்ம ஃபேஸோட போன்ஸ் எல்லாம் சேர்ந்து, சீக் போன்ஸ், நேசல் போன் எல்லாமே சேர்ந்து நமக்கு 14 போன் இருக்குது. ஓகே, நான் இது தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேஸ் ஆஃப் த டங் வந்து வி ஹாவ் ஒரு யூ ஷேப்டான ஒரு ஹயோய்ட் போன். ஓகே, அண்ட் காதுக்குள்ளே ஈச் காதுக்குள்ளே 3 போன் இருக்குது. ஸோ மொத்தம் 6 போன் வந்து இருக்குது. ஓகே, நான் இந்த ஒரு ஸ்கல் வந்து நம்மளோட வெர்டிபிள் காலமோட அட்டாச் ஆகிறதுக்காக வேண்டி 2 டிச்சுக்குன்னு போல்ட் மாதிரி 2 இருக்கும், which we call as the condyles. ஸோ 2 condyles இருக்கிறதுனால நம்மளோட மெமேலியன் ஸ்கல் வந்து இஸ் அ dicondylic skull. So remember this terminology. So lower vertebrates வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் sometimes they will have a monocondylic skull, but நமக்கு வந்து we have a dicondylic skull. Clear everybody? Now இந்த ஒரு axial skeletonல it is connecting, the skull is connecting to the vertebral column அப்படிங்கிறப்ப இந்த vertebral columnல மொத்தம் 26 vertebrae இருக்குது. அண்ட் இதுதான் நம்மளை நேராக நிற்க வைக்கிறதுக்கான மெயின் போன். ஸோ இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5 டிவிஷனாக நம்ம இந்த வெர்டிபிள் காலமை பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி த சர்வைக்கல் ரீஜன் விச் இஸ் 7 வெர்டிப்ரே, தென் thoracic-ல 12, லம்பாரில் 5, சேக்ரமில் 1 which is fused, and coccygeal bone which is also 1 and it is fused. ஸோ முதல் 2 வெர்டிப்ரேக்கு நம்ம atlas and axis அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த atlas தான் வந்து ஃபஸ்ட் இந்த காண்டைல்ஸோட போய் ஸ்டிக் ஆகி நம்ம ஸ்கல்லோட இட் இஸ் கனெக்டிங். கிளியர் பசங்களா? ஸோ நம்ம ஹெட்டை சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபுல் பாடிக்கு ஒரு சப்போர்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் மஸ்குலர் அட்டாச்மெண்ட் இந்த ஒரு வெர்டிபிள் காலம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். Clear to all of you? Now coming to the ribs வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டரில் நமக்கு ஒரு செஸ்ட் போன் இருக்குது which is called as the sternum. ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டில் sternum, பின்னாடி vertebral column, and சைடில் வந்து we have 12 pairs of ribs. ஓகே, ஸோ இந்த ஒரு ribs வந்து பார்த்தீங்கன்னா டார்சலாக vertebral column ஓடியும் வென்ட்ரலாக sternum ஓடியும் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா முதல் 7 போன்ஸ் வந்து டைரெக்டாக sternum ஓடையே அட்டாச் ஆகிருக்கும். ஸோ that we call as the true ribs. 8வது 9வது 10வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7வது போனோடு அட்டாச் ஆகிருக்கும். ஸோ we call them as false. கடைசி 2 வந்து பார்த்தீங்கன்னா எதோடையுமே அட்டாச் ஆகிருக்காது, ஃப்ரண்ட்டில் பின்னாடி வெர்டிபிள் காலமோட மட்டும்தான் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ that we call as the floating. ஸோ true ribs, false ribs and the floating ribs தான் வந்து 3 விதமான axial skeletons that we, 3 விதமான ribs that we have in the rib cage, and இது together forms our axial skeleton. ஸோ rib cage, நம்ம vertebral column,
and the skull. இது மொத்தமா சேர்ந்து 80 bones வந்து நம்மக்கிட்ட இருக்கு. Now appendicular skeletonல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு லிம்ப்லயும் வந்து 30 bones இருக்கு பசங்களா. ஸோ 4 limb எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹியூமரஸ் பெரிய போன் இருக்கு, அதோட 2 குட்டி போன்ஸ் கால்டு ரேடியஸ் அண்ட் அல்னா இருக்கு. ஓகே, ஸோ இவங்க எல்போவில் அட்டாச் ஆயிருப்பாங்க. நான் இந்த ஒரு ரேடியஸ் அண்ட் அல்னாக்கு அப்புறமா நம்மளோட ரிஸ்ட்டில் 8 போன்ஸ் இருக்குது கால் த கார்பிள்ஸ், அப்புறம் 5 மெட்டா கார்பிள்ஸ் இருக்குது, தென் 14 ஃபலாஞ்சஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக சேர்ந்து 30 2 கை இருக்கா, ஸோ 60 போன்ஸ் வந்து இருக்குது. நான் ஹைண்ட் லிம்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே அதே ஃப்ரேம் ஒர்க் தான். ஹியூமரஸ் பதிலாக ஃபீமர், ரேடியஸ் அண்ட் அல்னா பதிலாக டிபியா அண்ட் ஃபிபியூலா. நவ் மெட்டா கார்பிள்ஸ் பதிலாக இங்கே மெட்டா டார்சல்ஸ் 5, ஃபலாஞ்சஸ் 14, இங்கேயும் ஃபலாஞ்சஸ் 14. பட் ரிஸ்ட்டில் நமக்கு 8 போன்ஸ் இருக்குது, கீழே ஆங்கிளில் வந்து 7 போன் இருக்குது. அந்த ஒன்று எங்கே போச்சு அப்படின்னா முட்டி மேலே ஒரு முட்டி கவராக பட்டேலாவாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ இதுவும் 30 போன்ஸ், 30 × 2, ஸோ இதுவே 120 போன்ஸ் வந்து நமக்கு முடிஞ்சுது. நான் இந்த ஒரு கை காலை நம்ம பாடியோட அட்டாச் பண்ணுறதுக்கு தான் we have girdles. ஸோ ஃபஸ்ட்டு பெக்டோரல் girdleங்கிறது நம்மளோட ஷோல்டர். ஸோ ஷோல்டர் போனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்குலான ஒரு போன் இருக்கும் கால்ட் த ஸ்கேப்யூலா, அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து we have one bone called as the clavicle. ஸோ இந்த காலர் போன் அண்ட் ஷோல்டர் பிளேட் ரெண்டும் சேர்ந்தது தான் பெக்டோரல் girdle. ஸோ இந்த ட்ரையாங்குலர் போன் வந்து பார்த்தீங்கன்னா 2வதுலேருந்து 7வது ரிப்புக்கு நடுவில் இருக்கும். ஓகே, அண்ட் இதில் வந்து ஒரு ஸ்பைன் அண்ட் ஒரு அக்ரோமியான் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ நான் இந்த ஒரு அக்ரோமியான் ப்ராசஸுக்கு கீழே தான் வந்து there is another process called the coracoid process. ரெண்டும் சேர்ந்து ஒரு கப் மாதிரியான ஒரு கேவிட்டி ஃபார்ம் பண்ணது called the glenoid cavity. இந்த glenoid cavity தான் ஷோல்டர் போய் லொச்சக்னு போன் வந்து கை போன் வந்து ஷோல்டரில் அட்டாச் ஆகிக்கும். ஓகே பசங்களா, நான் கிளாவிக்கல் வந்து ஸ்லெண்டராக கர்வ்டான ஒரு போனாக இருக்கும், அண்ட் அதுவும் இந்த ஒரு glenoid cavity ஃபார்மேஷனில் ஒரு முக்கியமான ஒரு பாகம். ஓகே, திஸ் இஸ் யோர் பெக்டோரல் girdle. Now coming to your pelvic girdle, 2 பெரிய காக்சல் போன்ஸ் இருக்குது பசங்களா. ஸோ இந்த காக்சல் போன் வந்து இஸ் நத்திங் பட் அ ஃபியூஷன் ஆஃப் த ஈலியம், ஈஷியம் அண்ட் த பியூபிஸ். நான் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் 2 காக்சல் போனையும் அட்டாச் பண்ணுற மாதிரி பின்னாடி வந்து we have the sacrum and the coccyx, and frontல வந்து they meet into a small region called as the pubic symphysis. ஓகே, which is a fibrous ஆன ஒரு cartilage. ஓகே, நான் இங்கேயும் இந்த போன்ஸோட ஒரு ஃபியூஷன் பாயிண்ட்டாக நமக்கு ஒரு கப் மாதிரியான கேவிட்டி இருக்கும் 2 பக்கத்துலையும், which we call as the acetabulum. அங்கே வந்து we call as the glenoid cavity, காலில் வந்து it's called as the acetabulum, where the thigh bone will come and attach. கிளியர் பசங்களா? ஸோ இங்கே 2 காக்சல் போன்ஸ் இருக்குது, அண்ட் அங்கே நமக்கு 4 பெக்டோரல் girdleோட போன்ஸ் இருக்குங்கிறதுனால 126, அப்புறம் 80 போன்ஸ், ஸோ மொத்தம் 206 போன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நான் கமிங் டு த ஜாயின்ட்ஸ் பசங்களா, நம்ம என்ன தான் போன்ஸ் இருந்தாலும் அந்த போன்ஸை அசைக்கிறதுக்கு நமக்கு இந்த ஜாயின்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஓகே, ஸோ அது வந்து போனுக்கும் நடுவில் இருக்கிறது தான் நம்ம ஜாயின்ட்ஸ்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் போனுக்கும் கார்டிலேஜுக்கும் நடுவில் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மசில்ஸ் வந்து ஃபோர்ஸ் ஜெனரேட் பண்ணும்பொழுது இந்த ஜாயிண்ட் வழியாக தான் நமக்கு மூவ்மெண்ட் கேரி அவுட் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்னா அவங்களுக்குள்ள எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம மண்டையில் இருக்கிற 8 போன் ஸ்கல் ஃபார்ம் பண்ணுது இல்லையா, அதுக்கு நடுவில் மூவ்மெண்ட்டே கிடையாது. ஸோ தட் இஸ் த ஃபைப்ரஸ் ஜாயிண்ட். கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட் அப்படின்னா நம்மளோட வெர்டிபிள் காலம்க்கு நடுவில் இருக்கிற ஜாயிண்ட்ஸ் எல்லாமே வில் பி கார்டிலேஜினஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் இருக்கும், கீழே குனியலாம், மேலே நிமிரலாம், பட் ரொம்ப லிமிட்டடான மூவ்மெண்ட் தான் வந்து இருக்கும். தென் இன்னொரு டைப் ஆஃப் ஜாயிண்ட் தான் வந்து நம்மளோட சைனோவியல் ஜாயிண்ட். இது வந்து ஃப்ரீயாக நம்ம நகர்த்தலாம். ஸோ எல்லா கன்சிடரபிள் மூவ்மெண்ட்டும் இந்த ஒரு சைனோவியல் ஜாயிண்ட்ல இருந்து தான் நடக்குது. ஸோ எப்படின்னா இதுக்கு நடுவில் வந்து ஒரு சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்குது, which will help in articulating the surfaces. ஓகே, ஸோ இது வந்து பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமரஸுக்கும் பெக்டோரல் girdleக்கும் கால் தொட ஜாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்மளோட நெக் ஜாயிண்ட்டாக இருக்கலாம். இட்ஸ் அ பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். ஹீன் ஜாயிண்ட்டுங்கிறது ஒரு பக்கம் திறந்து மூடக்கூடிய ஜாயிண்ட், லைக் வந்து நம்மளோட முட்டி ஃபார் எக்ஸாம்பிள். தென் பிவட் ஜாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது, ஓகே பிவட் தான் அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ் வரும். ஓகே, நம்மளோட பால் அண்ட் சாக்கெட் வந்து ஹியூமரஸ் அண்ட் பெக்டோரல் girdle, அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நம்ம கார்பல்ஸுக்கு நடுவில் வந்து ரிஸ்ட் ஜாயிண்ட் வந்து we call as gliding joint, அண்ட் இந்த தம்புக்கும் இந்த கார்பலுக்கும் இருக்கக்கூடிய இந்த ஜாயிண்ட் வந்து we call as the saddle joint. ஸோ இந்த மாதிரி various kinds of joints வந்து நம்ம பாடியில் will help us to articulate the different kinds of
movement. So this is the synovial joint pasangla in the knee, and adhe madri inge different kinds of joints irukku. So in the pivot joint, hinge joint, gliding joint, the mind different kinds of joints vandu will allow us the different movements that we have. Clear pasangla? Now the last part of this chapter vandu you have to understand skeletal muscles, ennalam proteins adula irukku, and the mechanism of muscle contraction. So idoda nama GIB kana registration seekrame close aga poradungiradanaala kandipa seekrame register pannikonga pasangla. This will be very very useful to you. Okay, now skeletal muscle oda structure nu paakumbodhu pasangla, first of all ஒரு பெரிய skeletal muscle வந்து குட்டி குட்டி bundles called as fascicles சேர்ந்தது, which is surrounded by ஒரு connective tissue called as the fascia. Now இந்த ஒவ்வொரு fascicle குள்ளியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா multiple muscle fibers இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு muscle fiber அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதோட அந்த cytoplasm we call as the sarcoplasm, and idoda plasma membrane we call as the sarcolemma. Okay, now இந்த ஒரு muscle fiberல எக்கச்சக்கமான நியூக்ளியா இருக்கிறதுனால it is a syncytium. ஓகே, ஒரே செல்லுக்குள்ள நிறைய நியூக்ளியா இருக்கு. நான் இதுக்குள்ள there are specialized endoplasmic reticulum called as the sarcoplasmic reticulum, and இதில் தான் calcium ions ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நான் இந்த மசில் ஃபைபர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக பேரலாக அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய fibrils இருக்கும். ஓகே, which we call as the filaments. now இந்த filaments வந்து alternate light and dark bands வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, நான் எப்படி மேம் இந்த லைட் அண்ட் டார்க் பேண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் மெயினாக ரெண்டு ப்ரோட்டீன்ஸ்னால, which is actin and myosin. ஸோ ஆக்டின் வந்து லைட் கலர், மயோசின் வந்து டார்க் கலர். ஓகே, ஸோ நான் மயோசின் தான் குண்டாக இருக்கிறதுனால ஏ பேண்ட், ஆக்டின் வந்து ஒல்லியாக இருக்கிறதுனால ஐ பேண்ட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒல்லி ஃபைபர்ஸாக இருக்கிறது தான் நம்மளோட ஆக்டின், அண்ட் தென் அதுக்கு நடுவில் வந்து we have a குண்டான ஒரு ஃபைபர் which is the myosin filament. ஓகே, நான் இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராட் மாதிரி பேரலாக அரேஞ்ச் ஆகிருப்பாங்க. ஓகே, அண்ட் இதில் ஆக்டின் வந்து ஒல்லியான ஃபிலமெண்ட் வேறஸ் மயோசின் இஸ் அ குண்டான ஃபிலமெண்ட். ஓகே, நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஃப் யூ சி ஒவ்வொரு ஐ பேண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ஜெட் லைன் மூலயமா அட்டாச் ஆகிருக்கும். இந்த மாதிரி இதுதான் வந்து ஜெட் லைன். ஓகே, நான் இந்த ஒரு ஐ பேண்டு, ரெண்டு ஐ பேண்டு அட்டாச் ஆகிருக்குன்னா ரெண்டு ஜெட் லைன் இருக்குமா, இந்த ஒரு ரெண்டு ஜெட் லைனுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட இந்த மயோசின் ஃபிலமெண்ட் வந்து வில் பி ப்ரெசென்ட், இந்த ஏ பேண்ட் வந்து இருக்கும். ஓகே, அண்ட் இந்த ஏ பேண்டுக்கு நடுவில் இருக்கிறது ஐ கேன் கால் ஆஸ் த எம் லைன். ஓகே, நான் இந்த ஒரு ரீஜன் நமக்கு இந்த ஆக்டினும் தொட்டுக்காமல் இருக்கக்கூடிய இந்த ஜோன் இருக்குல்ல, திஸ் வி கால் ஆஸ் த ஹெச் ஜோன். ஓகேவா, ஆல்ரைட். நான் இந்த ஒரு ஹெச் ஜோனை தாண்டி தான் கான்ட்ராக்ஷன் வில் ஹேப்பன். நான் அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பட் இந்த ரெண்டு ஜெட் லைனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு செக்மெண்ட்டை தான் நம்ம சார்கோமியர் அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் திஸ் இஸ் த ஃபங்க்ஷனல் கான்ட்ராக்டைல் யூனிட். ஓகே, ஸோ நான் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கும்போது ஒரு பார்ஷியல் ஓவர்லேப், இஃப் யூ சி இந்த இடம் மட்டும்தான் ஓவர்லேப் ஆகிருக்கு, மிச்ச இடம் எதுவுமே நமக்கு வந்து ஓவர்லேப் ஆகலை. கரெக்டாக? ஸோ ஒரு பார்ஷியல் ஓவர்லேப்பில் இந்த ஒரு ரெண்டு ஃபிலமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் ஜோன், ஹெட் ஜோனை வந்து விட்டுட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஸ்டேட் தான் வந்து நம்ம ரெஸ்டிங் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நான் ஸ்ட்ரக்சரலி இந்த ஒவ்வொரு ஃபிலமெண்ட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ஆக்டின் ஸ்ட்ராண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜி ஆக்டின் அப்படிங்கிற மோனோமர்ஸ் வந்து வில் ஃபார்ம் ஒரு பெரிய ராட் மாதிரியான ஒரு 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 ஃபிலமெண்ட் which we call as the F filament or F actin filament. ஓகே, நான் இந்த ஒரு F actin வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு F actin filament சேர்ந்து இப்படி காயில் ஆயிருக்கும். ஓகே, ஸோ ரெண்டு F actin filaments வந்து காயில் ஆயிருக்கும். நான் இந்த ரெண்டோட சேர்ந்து நடுவில் இன்னொரு ஒரு ஃபிலமெண்ட்டும் சேர்ந்து காயில் ஆகிருக்கும் which we call as the tropomyosin. ஓகே, ஸோ இந்த ஒரு ட்ரோப்போமயோசினில் நடுவில் ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ரோட்டீன் இஸ் தேர் கால்ட் as the troponin. நான் இந்த ட்ரோப்போனின்ல 3 சைட்ஸ் இருக்குது. 3 சைட்டில் ஒரு சைட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மயோசின்கான ஒரு பைண்டிங் சைட்டை வந்து மூடி வச்சுருக்கோம், மூடி மாதிரி.
ஓகே. ஸோ இந்த ட்ரோபோனின்ல 3 கம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஆக்டிவ் சைட் ஆஃப் அந்த பைண்டிங் சைட் ஆஃப் மயோசினை போய் மூடுறதுக்கு, இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் வந்து பைண்ட் ஆகிறதுக்கு. மூணாவது பற்றி உங்களுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு மயோசின் பைண்டிங் சைட் எங்கெல்லாம் நமக்கு ஆக்டின் மேலே இருக்கோ அந்த சைட்டை இது மூடி வச்சிருக்கிற வரைக்கும் இந்த மயோசின் வந்து ஒட்டிக்க முடியாது. That you have to understand. Now in the myosin la enna irukku, it is made up of monomers known as the meromyosin. Okay, and over meromyosin liyum vandu pathinga appdin sonna oru head irukum and oru coiled ana tail irukum. Okay, so inda oru heavy ana meromyosin adhaadu HMM molecule la vandu pathinga appdin sonna there will be oru site for actin binding site and innonu vandu ATP binding site. Rendu binding sites vandu mukkiyama irukum. And இந்த ஒரு coil வந்து பார்த்தீங்கன்னா is made up of the tail or the light meromyosins. கிளியர் பசங்களா? ஸோ இங்கே வந்து ஏடிபிக்கும் ஆக்டினுக்கும் மேலே வந்து பைண்டிங் சைட்ஸ் இருக்குது. ஸோ என்டையர் ஃபிலமெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொஜெக்டிங்கான ஹெட் வந்து நம்ம பார்க்கலாம் ஆன் த மயோசின் ஃபிலமெண்ட். சரியா? ஓகே, now coming to the actual filament theory. எப்படி கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது இந்த தியரி ஸ்லைட் ஆகி கான்ட்ராக்ஷன் கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு தியரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், நம்ம பிரெயின் வந்து ஒரு சிக்னலை ஒரு மோட்டர் நியூரான் வழியாக இந்த மசிலுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு கனெக்ஷன், அதாவது நியூரோ மஸ்குலர் ஜங்ஷனில் எங்கே இந்த மசிலும் இந்த நியூரான்ஸும் மீட் பண்ணுதோ அந்த ஜங்ஷனில் வந்து இட் வில் ரிலீஸ் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். நான் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை ரிலீஸ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து கால்சியம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இவன் சிக்னல் கொடுத்துட்டான் அப்படின்னு உடனே கால்சியம் தபான்னு ரிலீஸ் ஆகும். இந்த கால்சியம் போய் ட்ரோபோனினோட ஒரு சைட்டில் பைண்ட் ஆன உடனே அந்த மயோசின் பைண்டிங் சைட்டை மூடி வச்சிருக்கிற மூடி வந்து இட் வில் அன்மாஸ்க். ஸோ இந்த அன்மாஸ்கிங் நடந்த உடனே ஏடிபியை ஹைட்ரலைஸ் பண்ணி இந்த ஒரு மயோசினோட ஹெட்டு வந்து இந்த ஆக்டினில் வந்து ஒட்டிக்கும். பிகாஸ் இவன் நகர்ந்துட்டான், இவன் வந்து ஒட்டிப்பான். எப்படி? ஏடிபியை யூஸ் பண்ணி. ஸோ ஒட்டிட்டது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருந்த என்னோட ஃபிலமெண்ட்டில் வந்து இவன் போய் ஒட்டிக்கிட்டானா, ஸோ இந்த ஒட்டிக்கிற ப்ராசஸ் தான் இஸ் கால்ட் அஸ் கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன். நான் இந்த கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் நடந்த உடனே இவன் என்ன பண்ணுவான், உள்ளார இந்த ஒரு ஆக்டின் ஃபிலமெண்ட்டை இழுத்துட்டு வருவான். ஓகே, நான் இவன் இழுத்துட்டு வரும்பொழுது வாட் ஹேப்பன்ஸ், இந்த ஐ பேண்ட் வந்து கம்மி ஆகிக்கிட்டே வரும், உள்ளே வந்துகிட்டே இருக்கும். அட் ஒன் பாயிண்ட் இந்த ஹெச் ஜோன் கம்ப்ளீட்டாக மறைஞ்சு இந்த மயோசினும் இந்த ஐ பேண்டும் கம்ப்ளீட்டாக ஓவர்லேப் ஆயிடுவாங்க. ஓகே, நான் இந்த ஒரு பவர் ஸ்ட்ரோக் முடிவில் என்னோட ஏடிபி ஹைட்ராலிசிஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பிரிட்ஜ் வந்து பிரேக் ஆகிடும். ஒருவேளை இன்னொரு ஏடிபி இருந்தது அப்படின்னு சொன்னால் இட் வில் ரிப்பீட் த சைக்கிள் அண்ட் காஸ் த ஃபர்தர் ஸ்லைடிங் டு டேக் பிளேஸ். ஓகே, ஸோ எவ்வளோ நேரம் இந்த ஒரு கால்சியம் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு கான்ட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ரிலாக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் வாட் வில் ஹேப்பன், பிரெயின் வந்து ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சிக்னல் நின்றுடும். சிக்னல் நின்னாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கால்சியம் வந்து திருப்பியும் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்குள்ளே போய் உட்காந்துரும். அப்போ அந்த பைண்டிங் சைட் திருப்பி மூடின உடனே இந்த ஜெட் லைன் திருப்பி அதாவது இருந்த இடத்துக்கு வந்து மசில் ரிலாக்ஸ் ஆகிடும். ஒருவேளை மறுபடியும் நம்ம இந்த மசில் ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சிஜன் இல்லாமல் லாக்டிக் ஆசிட் வந்து பில்ட் ஆகி ஒரு கிராம்ப் மாதிரி ஃபார்ம் பண்ணும். ஸோ திடீர்னு ஓடாமல் ஒரு நாள் எந்திரிச்சு ஓடினா எப்படி பாடியெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சிக்கும்ல, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த லாக்டிக் ஆசிட் பில்டப். கிளியர் பசங்களா? நான் மசில் ஃபைபர் டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒன்று ரெட், இன்னொன்று ஒயிட். ஓகே, ஸோ மயோக்ளோபின்ங்கிறது ஹீமோக்ளோபின் மாதிரியே ஆக்சிஜன் ஸ்டோரிங் பிக்மெண்ட் இருக்கிறதுனால ரெட் கலரில் இருக்கும். ஓகே, ஸோ ரெட் ஃபைபர்ஸில் இந்த மயோக்ளோபின் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், நிறைய ஆக்சிஜன் யூஸ் பண்ணக்கூடிய ஏரோபிக்கான மசில்ஸ் இது. ஓகே, வேறஸ் ஒயிட் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மயோக்ளோபின் அவ்வளோவா இருக்காது, பேல் கலராக தான் இருக்கும். அண்ட் ஒரு சில மைட்டோகாண்ட்ரியா தான் இருக்கும், ஆனால் நிறைய சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். அண்ட் இவங்க ஆனரோபிக் எனர்ஜியில் வாழ்கிறதுனால ஆனரோபிக் மசில்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம்.
கிளியர் பசங்களா? ஸோ இதுதான் உங்களோட ஸ்லைடிங் தியரியோடைய ஒரு விஷுவலான ஒரு ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் நடந்து ஏடிபி ஹைட்ரலைஸ் ஆனதும் பிரிட்ஜ் பிரேக் ஆகிடும். ஒருவேளை கால்சியம் இன்னும் எக்ஸிஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பியும் ஹைட்ராலிசிஸ் ஆகி கனெக்ஷன் வில் ஹேப்பன் அன்டில் த கால்சியம் இஸ் தேர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஓவர்லாப்பிங் வில் ஹேப்பன். ஸோ இந்த ஐ பேண்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வந்து 0 ஆகும். ஹெச் ஜோன் அப்படிங்கிறதும் குறைஞ்சிக்கிட்டே 0 ஆகிடும். ஆனால் இந்த ஏ பேண்ட் வந்து மாறவே மாறாது, அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தட் யூ ஹவ் டு ரிமெம்பர். நீட்ஸில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இதோட நம்மளோட என்டையர் சாப்டர் இஸ் ஓவர் பசங்களா. நம்ம ஜிஐபி 26th நடக்க போகுது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனில் நம்ம கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். எல்லா கிளாஸஸையும் அட்டென்ட் பண்ணி மறக்காமல் நீங்கள் டெஸ்ட்டை எழுதுங்க பசங்களா. ஸோ நான் லெட்ஸ் குவிக்லி கோ த்ரூ சம் questions here. So passage of ova through the female reproductive tract வந்து mainly எது வழியாக நடக்குது? Clearly ciliary movementனால தான் நடக்குது, because that is what is helping to move the egg. Now which of the following is not a feature of the skeletal system அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஃபுட்டு வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் பண்ண வேண்டியது, ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அதெல்லாம் பண்ணாது. ஓகே, ஸோ கிளியர்லி ஆப்ஷன் 4 இஸ் தி ஆன்சர். நான் கீழே இருக்கிற டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் வந்து ஒரு அனாட்டமி ஆஃப் மசில் ஃபைபரோடது. இதில் வந்து எது கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ டார்க் பேண்ட் வந்து ஏ கிடையாது, ஐ மீன் ஆக்டின் கிடையாது. சாரி, 1 செகண்ட். ஸோ டார்க் பேண்டுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மயோசின், லைட் பேண்ட் தான் வந்து ஆக்டின். ஓகே, ஸோ அதனால் வந்து அது வந்து இங்கே தப்பாக சொல்லியிருக்காங்க, ஆக்டின் ப்ரோட்டீன் ஒன்லி அப்படின்ட்டு. நான் அதே மாதிரி வந்து இஃப் யூ சி இந்த ஒரு இடத்துல டி ரீஜனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் மயோசின் ப்ரோட்டீன் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல இந்த ரீஜனில். ஸோ தேட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மயோசின் மட்டும்தான் இருக்கும் நமக்கு. சி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கிடையாது பசங்களா. ஸோ இஃப் யூ சி ஹியர் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் டி இடத்துல வெறும் இந்த பேண்ட் மட்டும்தான் இருக்கும். பட் இந்த இடத்துல நமக்கு ஓவர்லேப் இருக்கும், இந்த இடத்துல வந்து ஆக்டின் பேண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து ஆக்டின் பேண்ட் மட்டும்தான், இது வந்து மயோசின் பேண்ட் மட்டும்தான். ஓகே, இது வந்து போத் டுகெதர் அண்ட் இது வந்து ஆக்சுவலாக என்னோட ஜெட் லைன். ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து இல்லைங்கிறதுனால ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் ஹியர். நான் எந்த ஜாயிண்ட் வந்து காக்சில் போனையும் பெல்விக் கர்டலையும் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், okay, so coxal bone with the pelvic girdle is actually the ball and socket joint. இல்லையா, இங்கே cartilaginous jointன்னு சொல்லியிருக்கு, ஆக்சுவலாக இல்லை பசங்களா, ball and socket joint will be the correct answer. Now read the following 4 statements and எது வந்து இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஓகே, ஸோ ரெட் மசிலில் வந்து they have ஹீமோக்ளோபின் கிடையாது, மயோக்ளோபின். நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், ஆனோரோபிக் கிடையாது, ஏரோபிக், அண்ட் தே ஆர் வாலண்டரி. ஸோ அதனால் பி அண்ட் டி மட்டும்தான். ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ இங்கே 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மசில் கான்ட்ராக்ஷன் சிஎன்எஸ் தான் இனிஷியேட் பண்ணுது. இந்த ஐசோட்ரோபிக் பேண்ட் வில் கெட் இலாங்கேட்டட் கிடையாது, இட் வில் கெட் கான்ட்ராக்டட். ஓகே, ஸோ இது தப்பு. டார்க் பேண்டில் மயோசின் ஃபிலமெண்ட் மட்டும்தான் இருக்குது, டார்க் பேண்டில் இல்லை. மயோசின் ஃபிலமெண்டோட சேர்ந்து எல் பி ஓவர்லேப், நோ. ஸோ ஒன்லி மயோசின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து மோட்டர் நியூரான் அலாங் வித் மசில் ஃபைபர்ஸ் கான்ஸ்டிடியூட் அ மோட்டர் யூனிட் விச் இஸ் கரெக்ட். ஸோ 1 and 4 இல்லையா is மட்டும்தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். Now பாயிண்ட்ஸ் which are correct with respect to the cardiac muscle என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, have dark and light bands, they are involuntary, similar to smooth muscle கிடையாது, similar to skeletal muscle. அதே மாதிரி they are branched and cylindrical, get fatigued after a long period கிடையாது, fatigue ஆகாது இந்த மாதிரி muscles. ஓகே, ஸோ அதனால 1, 2 and 4 ஆப்ஷன் B will be the right answer. Then இந்த ஒரு இதில் ABC என்ன அப்படின்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்லி ஏங்கிறது ஒரு ட்ரோபோனின் மாலிக்யூல், B வந்து is the tropomyosin and C is the F actin அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் 4 is yet again the right answer. Now which of the following pair shows correct characteristics with example of synovial joint? எது வந்து இங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, gliding joint between the carpals தான் வந்து is a synovial joint. Okay,
நான் ஹீன் ஜாயிண்ட் வந்து ஒரு சைனோவியல் ஜாயிண்ட்டாக இருந்தாலும் அது பிட்வீன் த வெர்டிப்ரே நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். நான் எது வந்து கரெக்ட் ஆர்டர் ஆஃப் நர்வ் இம்பல்ஸோட ட்ரான்ஸ்ஃபர் வைல் triggering the muscle contraction na nerve வந்து cleft வழியா சார்கோலெமாக்கு இன்ஃபர்மேஷன் சொன்ன உடனே சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து கால்சியம் அயன்ஸ் போய் ட்ரோபோனின் போய் சேருது. ஸோ அதனால ஆப்ஷன் ஏ இஸ் கிளியர்லி த ரைட் ஆன்சர் பசங்களா. ஸோ நம்ம GIB 26th நடக்குது, இந்த தடவை மதுரையிலையும் சேர்ந்து நடக்குதுங்கிறதுனால கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சீட்ஸ் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. அண்ட் இப்போ ஆரம்பித்து நீங்கள் நீட் கிளியர் பண்ணணும்னா கூட நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து நிறைய பசங்க நிறைய நூற்றுக்கணக்கான பசங்க இதுலேருந்து பெனிஃபிட் ஆகிருக்காங்க முன்னாடி. ஸோ அதனால தான் இப்போவும் இந்த ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறதுக்கு தேவையான டேப் அண்ட் மெட்டீரியல்ஸ் கூட நீங்கள் சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஓகே, அண்ட் நம்ம ஆஃப்லைன் பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெறும் 29,500 கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில் போய் நீங்கள் இந்த ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் பசங்களா. ஸோ இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை நம்மளோட சென்டர்ஸை டெஃபினட்டாக விசிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பசங்களா. அண்ட் டெஃபினட்டாக ஐ வில் அஷ்யூர் யூ தட் இந்த ஒரு GIB ப்ரிப்பரேஷன் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் GIB எழுதும்போது உங்களுக்கு நீட்டுக்கும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் அண்ட் நீங்கள் நல்ல உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ சீக்கிரமே அடுத்த கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். GIBக்கு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் பசங்களா. Take care.